இன்றைக்கி நம்ம கிச்சனில் மசாலா பருப்பு கஞ்சி பண்ண போகிறோம். ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வர்றப்போ பசியோடு வருவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கஞ்சி பண்ணி கொடுத்தோன்னா எனர்ஜியாக இருப்பாங்க. சின்னவங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே இது சாயங்கால டைமில் காய்ச்சி கொடுத்தீங்கன்னா நல்லா எனர்ஜியாக இருப்பாங்க. எப்பயுமே எல்லாருக்கும் ஏதாவது ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு கஞ்சி வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் பெரியவங்களும் விரும்பி குடிப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ருசியாகவும் இருக்கும் இந்த கஞ்சி. அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அரிசி பாசிப்பருப்பு ரெண்டையும் ஊற வச்சிருக்கேன். இதில் 1 கிளாஸ் அரிசி, 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு ரெண்டையும் 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். காய் உருளைக்கிழங்கு, குட்டி உருளைக்கிழங்கு 1 எடுத்து தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை பட்டாணி ஊற வச்சு 1 ஸ்பூன் மட்டும்தான் ஊற வச்சு அதை எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1 சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி 1 அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், கருவேப்பிலை 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், சின்ன பட்டை, 1/4 டீஸ்பூன் சோம்பு. சோம்புக்கு பதில் ஜீரகம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்தாச்சு. அது கூட ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துடலாம். அடுத்து சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டுட்டு பட்டாணி உருளைக்கிழங்கும் சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், காய் தக்காளி வதங்கிறதுக்காக. நல்லா வதங்கியாச்சு. இப்போ மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பும் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி அளவெல்லாம் கிடையாது, நிறைய தண்ணி ஊற்றிடும். ஏன்னா இது தண்ணியாக தான் இருக்கும், நல்ல தண்ணியாக தான் இருக்கும். நோம்பு கஞ்சி குடிக்கிறோம் இல்லையா, அந்த பக்குவத்துக்கு தான் கிச்சடி இருக்கும். அதனால தண்ணி அளவு கிடையாது, அதிகமாகவே ஊற்றிக்கலாம். நான் இதில் பாதி இருந்தது அரிசியும் பருப்பும், இதில் ஃபுல்லாக ஊற்றுறேன். 1 2 இதில் 2.5 கப் தண்ணி ஊற்றுறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா கூட கடைசியில் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா கடைசியாக சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி வச்சு 4 இல்லைன்னா 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா தண்ணியாக சூப்பராக வந்திருக்கு. இதில் மல்லித்தலை சேர்த்துடலாம். நல்ல மணமாக இருக்குது. மசாலா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும், பிடிக்கும். எல்லாருக்குமே இது கண்டிப்பாக பிடிக்கும். இது மேலே நெய் ஊற்றுறதுனா நெய் ஊற்றிக்கலாம். நெய் பிடிக்கலைன்னா நெய் ஊற்ற தேவையில்லை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.